ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவெல்லாம் கர்த்தர் கண்மணியைப் போல பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. ஆபத்து, விபத்துகள், நாசமோசங்கள், வியாதிகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வராமல் கிருபையாய் காத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசு எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி இரவிலே களைகளை விதைக்கிறது போல எங்களை புடமிடும்படி வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு துணையாய், அடைக்கலமாய், அரணாய் இருந்து பிசாசின் ஆலோசனைகள் எல்லாவற்றை முறியடித்து எங்களை தாங்கினீரே, எங்களை தப்புவித்தீரே, சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறவர் நீர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உன்னதமானவரின் மறைவில் நாங்கள் இருக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தின்படியே ஆண்டவர் நீர் எங்களை காக்கிறவர், வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். பல பிரச்சனைகள் வந்தாலும் ஆனாலும் அதிகாலையிலே உம்மை தேடும் பொழுது ஏற்படுகிற அந்த அனுபவம், இந்த புதிய நாளுக்குள்ளே நாங்கள் செல்கிற பொழுது ஏற்படுகிற கிருபை, இரக்கம், தயவு எல்லாம் அல்லாதே. ஆண்டவரே, ஒருவேளை சிலர் இந்த நாளை வேதனையோடு துவங்கலாம். ஏன் இந்த நாள் எனக்கு துவங்குகிறது? ஏன் நான் முழிக்கிறேன்? ஏன் நான் விழிக்கிறேன்? நான் ஏன் இருந்திருக்க வேண்டும்? ஏன் இந்த நாளை நான் பார்க்க வேண்டும் என்ற கண்ணீரோடு கூட யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அற்புதம் அடையாளம் செய்து நடத்துங்க. இந்த நாள் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தந்து எங்களை தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை உமக்கென்றும், மாட்சிமை உமக்கென்றும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றும். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை உம் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ,
மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏமாற்றங்கள், தாமதங்கள், கண்ணீர், வேதனைகள், உடல் உபாதைகள், பிள்ளைகளை குறித்து வருத்தம், கண்ணீர், வேதனை, சஞ்சலம், பெற்றோர்களை குறித்து கண்ணீர், உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையை குறித்து வேதனை, பேர பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு நிற்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படியே போகுமா என்ற ஒரு ஏக்கமும் வருத்தம் இருக்கிறது. எவ்வளவுதான் விசுவாசித்தாலும் மார்த்தாளை போல, மரியாதை போல இந்த அதிசயங்களை எல்லாம் கண்டாலும், யூதர் மக்களை போல அல்லது இயேசுவின் சீஷர்களை போல அப்படி அதிசயங்களை பார்த்தாலும் 100% எங்களாலே உண்மையாய் விசுவாசிக்க முடியல. காரணம் தெரியல, காரணம் புரியல. ஏன் இந்த காரணங்கள் என்று எங்களுக்கு தெரியல. ஏன் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று புரியல. ஏன் எங்களுக்கு வழி கிடைக்கல என்பது தெரியல. ஏன் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வழி காண்பிக்கல என்பது புரியல. ஏன் சுகமாக்கல, ஏன் ஆரோக்கியம் கொடுக்கல. ஆனா ஜீவன் இருக்கு, இயேசு மேல நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் மீது அலாதி நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் எல்லாம் தவறா போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங். சரியா போகல என்ற எண்ணத்தோட, வேதனையோட ஒரு வேளை இந்த காலை வேளையிலே கரத்தை உயர்த்தி யோபுவை போல நம்ம நிற்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பதிலை இன்றைக்கு கொடுக்கட்டும், ஒரு தீர்வை கொடுக்கட்டும். நாம் சாட்சியாக இருக்கும்படி, அவர் நாமும் உயர்ந்திருக்கும்படி அற்புதம் செய்வாராக. செய்யணும்னு நம்ம வேண்டுதல் செய்வோம். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நடத்தட்டும். இந்த சித்தம்படி நடத்துங்க, இங்கிலீஷ் சித்தத்தின்படி அல்ல. விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுங்க. தாமதம் 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 என்றால் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் குறைந்து 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 போய் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவுக்களே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்களை விருத்தியின் வார்த்தையை பேச விட்டாதிருங்க. நன்மையான நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசுகிற கிருபை எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். என்ன செய்தினா, லாசரு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான். அந்த கல்லறையில் அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் கல்லறையில் சில வார்த்தைகளை, அற்புதமான வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு மரித்த பிறகு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். யாரும் வைக்காத கல்லறையில அவரை கொண்டு போய் வைத்தார்கள். அதுவும் இரவல் கல்லறை. அதுதான் ஆச்சரியம் இல்லை? நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர், அவருக்கும் ஒரு இரவல் கர்ப்பம், யூட்டரஸ், அதே சமயத்தில் கருவறையும் அல்லது செமிட்ரியும் அவருக்கு இரவல் தான். ஏன்னா நாம கூட நமக்கு வாழ்க்கையில்
நம்ம அதை தான் நம்ம யோசிக்கணும். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, நமக்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை. நம்ம பிறக்கும் போதும் ஒன்றும் பெருசாக அனுபவிச்சதும் இல்லை, இறக்கும் பொழுதும் பெருசாக அனுபவிக்க போவதும் இல்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதில் முக்கியமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நம்ம ஏன் அதிகாலை ஜெபம் எடுத்திருக்கிறோன்னா, நான் பல சமயங்களில் நான் இந்த ஜெபம் அதிகாலை ஜெபம் ஆரம்பித்த பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். அதிகாலையில் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த பொழுது, இந்த நிகழ்ச்சியில் வருகிற ஒரு அதிகாலையை நான் சொல்லவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்வதனாலே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அதிகாலையில் என்ன நன்மை கிடைக்கும்? இங்கே பாருங்க, அதிகாலை இருட்டோடே அவரை தேடி போனாங்க. ஆண்டவர் ஒருவேளை இருட்டோடு வராமல் கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருக்கலாம்ல. ஆனால் இங்கே அதிகாலை இருட்டில் அவங்க தேடி போன நேரத்தில் என் ஆண்டவர் அங்கு ஆயத்தமாய் அவர்களுக்காக காத்திருந்தார். இங்கே வாசிக்கலாம், மத்திய 28, மேத்யூ 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். எப்போ? ஏர்லி இன் த மார்னிங். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகாலை தான் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். நாம் அவரை தேடும் பொழுது 2 பேரும் சந்திக்கிற ஒரு இடம். அது மிகுந்த சுவாரஸ்யமான பதிலை நமக்கு கொண்டு வரும். அதே மாதிரி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதுக்கப்புறம் காலையில் இயேசு நிற்கிறதை அவள் கண்டாள். இதை ஒரு செய்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னுமே நம்ம ஜெப பங்காளர்கள்னு வச்சுக்கோங்களேன், அதிகாலையில் எழுந்திருக்கிற ஜெபிக்கிற அந்த பழக்கம் இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா புரியுது, ஏன்னா நமக்கு அந்த காலையிலேயே எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்லாம் தெரியும் பொழுது ரொம்ப குறைவாக தான் அதிகாலையில் பார்ப்பாங்க. நான் எல்லா ஆலயங்களில் நான் ஜெபிக்கிற பொழுது குறைந்தது 100லிருந்து 100 பேராவது, குறைந்தது நான் சொல்கிறேன், 100லிருந்து 100, 130 பேராவது அதிகாலையில் அங்கங்கே வீடுகள் தோறும் ஆலயத்திலே ஒரு 15, 20, 30 பேராவது ரெகுலராக வந்துடுவாங்க. அப்போ எனக்கு தெரியும், ஒரு 100 பேராவது அட்லீஸ்ட் அதிகாலையில் ஜெபிக்கிறாங்களே என்ற ஒரு எண்ணம். நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் கொடுக்கப்படும். இந்த பிரதான டைம் என்பது 2:45 3:45 தான். அதிகாலை என்பது என்னென்னா 2:45 6 மணிக்குள்ளாக, 5:45க்குள்ளாக தான் அதிகாலை என்பது தான். 6 மணிக்கு மேலே தான் அதிகாலை அல்ல. 6 மணிக்கு மேலே நான் எழுந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க, நல்லது தான். ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, யாரும் எழுந்திருக்காத சமயத்தில், யாரும் ஜெபிக்காத சமயத்தில், உலகமே ஒரு பகுதி, இந்திய தேசமே ஒரு பகுதி தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் எத்தனை பேர் ஜெபிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரும் விழிக்காத எத்தனை கோடிகள் உள்ள நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வளோ பேர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாங்க? அப்போ கொஞ்சம் சொற்ப பேர் தான். இந்த சொற்ப பேர் ஜெபிக்கிறது எவ்வளவு தடங்கள் இல்லாமல் ஆண்டவரத்தில் போய் சேரும். அதே மாதிரி அவர் பதில் கொடுப்பதற்கும் ரொம்ப எளிமை. வேலை நீங்கள் 6 மணிக்கு மேலே போனால் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சிக்னல் பிரேக், தடங்கள் வரும். சிம்பிளாக சொல்ல போனால் டெலிஃபோன் மாதிரி தான். அந்த காலத்துல எல்லாம் நெட்வொர்க் கிடைக்காது, அப்படியே ஜாம் ஆகும். இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நாள் விடிகாலை எழுந்த போதால் போதும், ஆண்டவரத்தில் சொல்லிட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் ஆண்டவரை எழுப்பிடுவார். அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள்,
ஆண்டவரே வருவார். ஏன்னா அவர் காத்திருக்கிறார். உதவி செய்யும்படி காத்திருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில அப்படின்னா, நிஜமா அது 2, 3:45, 4 மணி, 5 மணிக்கு தான். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்க்க வந்தார். இன்னைக்கு நம்ம பல துயரங்களோடு இருக்கிறோம். நமக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? எப்படியாவது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பேரையும், சுகத்தையும், ஆரோக்கியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மை நினைப்பதற்கு நம்ம ஏமாத்துறோம். யார் அவரை நம்ம நினைப்பதற்கு நம்ம ஏமாத்துறோம். நம்ம பிள்ளைகள் ஏமாத்துறோம். நம்ம என்ன அவ்வளோ நல்லவர்களா? அவ்வளோ நேர்மையானவர்களா? அவ்வளோ பரிசுத்தர்களா? அவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களா? ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் நமக்கு நேரடியாக, ஐயோ நீ நிறைய செய்துட்ட, நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிதர்சனமான உண்மையை நான் பார்க்குறேன். ஆண்டவரே நீங்கள் செய்வதற்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை, இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. அதனால தான் நீங்கள் செய்ய மறுக்கிறீங்கன்னு கூட நாங்கள் சில நேரங்களில் எங்களையே நாங்கள் தேற்றிக்கொள்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் செய்யலை, அதனால் நீங்கள் செய்யலை, முடியல, அவ்வளோதான், சிம்பிள், ஈக்குவல் ஆயிடுச்சு, கணக்கு சரியாக போச்சு. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அதிகாலையிலே தேடணும், கண்டிப்பாக தேடணும். ஏன்னா நம்ம வழிக்கு நம்ம தான் எழுப்பணும். ஏன்னா நமக்கு வலி, நமக்கு வேதனை, நமக்கு வியாதி, நமக்கு பலவீனம், நமக்கு சோர்வு, நமக்கு தாமதங்கள், நமக்கு கடன், நமக்கு பிரச்சனைகள், நமக்கு துன்பம். அவர் சர்வ உள்ளவர். அவருக்கு எந்த 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 பேர்டனும் கிடையாது இல்லை. ஆனால் நம்ம தான் போய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆக்சுவலி என்னுடைய பிரசங்கமே மோடே மாறிடுச்சு. காரணம் என்னுடைய மனநிலை. அதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அநேகருடைய மனநிலை இதுவாக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் ஆவியில் நான் எப்பெல்லாம் கலங்குறேனோ, எப்பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் சில விதமான கேள்விகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் வருதோ, எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிறாரோ, பேசுகிறாரோ, அதுதான் அந்த நாளின் பிரதிபலிப்பாக இருக்கும். நான் இன்னைக்கு என்ன பிரதிபலிப்பேன்னா, ஆண்டவர் நமக்கு செய்ய நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒன்றும் செய்யலை. அதனால் அவர் செய்யலை, அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஏதாவது செய்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ளலாமா என்று யோசிங்க. அதிகாலை தேடுறது மாத்திரம் இல்லை, என்னென்ன காரியங்களில் மௌனமாக நான் இருந்து ஆண்டவரை தியானிப்பேன். எஸ், நல்ல செய்தி தான். வேதத்தை கடுமையாக வாசிப்பேன். அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், அதனால தான் அப்பொழுதே அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனான், அவர் கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வில் டூ அவர் பார்ட். வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவோம். அவர் கொடுத்தா சரி, கொடுக்கலனா தேங்க்யூ, கொடுத்தாலும் தேங்க்யூ, கொடுக்கலனாலும் தேங்க்யூ. காரணம், நாம் டிக்டேட் பண்ணுற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய ஆட்களும் அல்ல. இல்லை, நம்ம போய் செய்துதான் ஆகணும், அப்படியே யாக்கோபை போல காலை பிடிச்சிட்டு நிற்கிற அளவுக்கு நமக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, தகுதியும் இல்லை. நோ, நம்ம நிலையை நம்ம பார்த்துக்கணும். மகதலேனை மரியாள் அதிகாலையிலே தேடி வந்ததுனால அவளுக்கு தென்பட்டார், கண்ணீரோடு வந்தார். அதுதான் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இயேசு அவளை பார்த்து, கண்ணீரோடு நின்றிருந்தவளை பார்த்து அவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நம்ம தேடுறோம், கல்லறை வந்து பார்த்தோம், அல்லது இயேசுவை தேட வந்தோம், பட் இயேசு அங்கே இல்லை. நம் கண்களிலே கண்ணீர், வேதனை.
இது இது ஹவர்ஸில் ஒருவேளை நடந்திருக்கலாம், மினிட்ல நடந்திருக்கலாம். ஆனால் நமக்கு நாட்களாக இருக்கிறது, மாதங்களாக இருக்கிறது, வாரங்களாக இருக்கிறது, வருடங்களாக இருக்கிறது. டெய்லி கண்ணீர் தான், டெய்லி ப்ரெஷர், டெய்லி டிப்ரெஷன், டெய்லி டெய்லி அழுகை 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 தான். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஸ்திரீயே, மகனே அல்லது சகோதரனே, தாயே, தகப்பனே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். அவள் திரும்ப ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இது யோவான்ல. மத்தேயில ஒரு பெண்கள் கூட்டமே வருது. வரும்பொழுது அவர்கள் மகா பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவரிடத்தில் அறிவிக்க ஓடினார்கள். ஏனென்றால் அங்கே ஏசி இல்லை. தூதன் சொல்கிறான், பயப்படாதுங்க, சிலுவையில் ஏற்பட்ட இயேசுவை தேடுறீங்கன்னு தெரியும், அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள் என்றார். இங்கே ரெண்டு நடக்குது, பயத்தோடும் ஜாயோடும். இன்னைக்கு நம்ம நிலைமை தான், பாதி சந்தோஷம் பாதி பயம், பாதி நம்பிக்கை பாதி அவநம்பிக்கை, பாதி ஜெயம் விக்டரி, பாதி தோல்வி, எல்லாம் பாதி 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 பாதி. முழுசா எதுவுமே நடக்கல. இன்ஃபேக்ட் முழுசா நம்ம பார்க்கல, எதையும் முழுசா என் கண்கள் காணவில்லை. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 9ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை. அதனுடைய விளக்கம் என்னன்னா, ஆல் ஹேல், நீங்க நல்லா இருங்கன்னு அர்த்தம். ஒரு கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு இணையான வசனம் என்னன்னா, உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. வாழ்க. அப்படி என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சைட் ஆஃப் வாழ்க அப்படின்னா, இல்லை அது ஆப்போசிட் சைட் ஆஃப் வாழ்க அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கைப்படாதவளே, செகண்ட் ஆஃப் பாருங்க. அந்த அந்த வாழ்கைக்கு ஆப்போசிட் என்ன? நம்ம சரியா வாழல, நம்ம பிள்ளைகள் வாழல, குடும்பம் வாழல, பெற்றோர் வாழல, கணவன் மனைவி வாழல, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, வசதி இல்லை, கடனில் இருக்கிற நம்ம சரியா வாழல. எல்லாவற்றிலுமே மாற்றம், தேவைகள் தேவைகள் தேவைகள், பாரங்கள், மனம் வலிக்கிறது, தலை பாரங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்க, நல்லா இருங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் 22ஆம் தேதி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வாழ்ந்துரு, நல்லா வாழ. ஒரு திருமணம் நடக்கட்டும், ஒரு வேலை கிடைக்கட்டும், வியாதி குணமடையட்டும், வறுமை நீங்கட்டும், வியாகுலம் நீங்கட்டும், தண்ணீர் நீங்கட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், எல்லா துயரங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், சண்டைகள் நீங்கட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், அமைதி வரட்டும், நல்லா இருங்க. கல்லறையிலிருந்து வந்த ஒரு நல்ல வார்த்தை இதுதான், வாழ்க வாழ்க. 2வது ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் அழுவுற? யாரை தேடுற?
நம்ம யாரை தேடுறோம்? ஒன்று இயேசுவை தேடுறோம், இல்லைன்னா சமாதானத்தை தேடுறோம், சந்தோஷத்தை தேடுறோம், வாழ்க்கையை தேடுறோம். தொலைச்சி போய் எல்லாம் தொலைந்து போய் வாழ்க்கையே தொலைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறவர் அவர் தான். அவர் உடனே செய்யணும்னா அதிகாலையில் தேடணும். நம்ம அவரிடத்துல டைம் லைன்லாம் கொடுத்து டைம் லிமிட்லாம் பண்ண முடியாது. ஒன்று மாத்திரம் சொல்லலாம், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், உமக்கு சித்தமானால். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், வியாதி மாறட்டும், யூட்ரஸ் குணமடையட்டும், சரும வியாதிகள் நீங்கட்டும், கிட்னி குணமடையட்டும், ஜீரண உறுப்பு குணமடையட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், கடன் விலகட்டும், சந்தோஷம் சமாதானம் இந்த உலகத்தில் அதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். நீ நம்பி வந்திருக்கிறோம். செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. சாட்சியாக நிற்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.